கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 21/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறபடி நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதிங்க, உடைய நன்மையானது எப்போதும் இவருக்கு இருக்கும்படி செய்யுங்கப்பா. நீதிமொழிகள் 11:18 படி நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்பொழுதும் இவர் நீதியை விதித்து சகல நன்மையுமே பெற்றுக்கொள்ளட்டும். உடைய கிருபையும் உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றி இவருடைய பேரை பெருமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 21/6/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பெறும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. துன்பமோ துயரமோ எதுவுமே அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கிருபை தேசத்தின் மீது இருக்கட்டும் தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.